நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். சேஃப்டிக்கு தான். ஏன்னா உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு நார்மலா இருப்போம். அவங்க வேற கராத்தே பிளாக் பெல்ட் வேற அப்படின்னு சொல்லி வயிற்றுல குத்துவாங்க. சும்மா ஃபன்னா குத்துற மாதிரி, சும்மா குத்துற மாதிரி குத்திட்டு சாரி மாமா நான் மெதுவா தான் அடிச்சேன் அப்படின்றாங்க. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழைய இருப்பா போல இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க, இங்க வந்துருச்சு. வாய் மூடா, மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்து. இந்த ஷோ குறித்து உங்களால் எந்த அனுமானத்திற்கும் வர முடியாது. பட் இது ஒரு ஒரு சிம்பாலிக்கா இதை இங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கும் டைட்டில் லுக் இருக்கு. டைட்டிலே சண்டை. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் கொஞ்சம் அதிர்ந்து சண்டை போடுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல கவனிச்சு பாக்குறப்ப என்ன தோணுன்னா, வாடா சண்டைக்கு அப்படின்னு பெண்கள் கூப்பிடுறாங்க, ஆண்கள் கொஞ்சம் பதுங்குறாங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. என்னடா என்ன பாக்குற? சண்டை அப்படின்னு ஒதுங்கி போக பாக்குறாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இது கொஞ்சம் நிறைய நடக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளவே இது போன்ற பல்வேறு விதமான பொருட்களை இங்கே வைத்திருக்கிறோம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சின்ன டெமோல இருந்தே ஓபன் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கோபம் வந்து சண்டை போட்டா இதுல எந்த பொருளை எடுத்து உங்க வீட்டுக்காரர் நார்மலா நீங்க அடிக்கிறது உண்டு. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமாப்ல. சண்டை போடணுமோ அதை எடுக்கிறது இல்ல, வேற ஏதோ ஒண்ணு எடுத்து அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா. சோ முதல்ல சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறது, காட்டி சரி சொல்லிட்டேன் இதுக்கு அப்படின்னு அதுக்கு வர்றது, அந்த மாதிரி சீக்வென்ஸ்ல நல்லா வருவீங்கம்மா. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. டபுள் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டைவர்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறப்போ இன்னும் 2 டபுள் ஆகும், இன்னும் 2 அப்படியே காலரை பிடிச்சு சண்டை போடணும் அப்படின்னு தோணும். நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது போகாது அங்க. அப்ப நான் அதை டைவர்ஷன் கொண்டு போறதா எனக்கு இருக்க ஒரே ட்ராக். டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டீங்கடா. கோவிந்தா கோவிந்தா. இவங்க ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா அவங்களை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற தாட்லயே பைக் கூட ஓட்டும் போது கூட கிராஸ் பண்ணி வர்றவங்க திட்டிட்டு போயிருக்காங்க. ஏய் சாவுராஜி, என்ன தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறியா? இல்ல, பெட்ரோல் போட்டு தான் வண்டி ஓட்டுறேன். வண்டியில போயிட்டு இருக்க ஒரு மனுஷன் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் தெரியுமில்ல, அவர் சொல்ற ஆபத்து எல்லாம் திட்டிட்டுலாம் போயிருக்காங்க. திட்டிட்டு போறவன் தட்டிட்டு போயிட்டானா இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே. தோசை திருப்பி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இவங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி வருவாங்க. ஏன்னா அப்போ நான் கண்டுக்க மாட்டேன், பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நான் வந்து ஒன்னும் தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும். சரி மாலா. நீங்க பெரும்பாலும் கணவரோட சண்டை வருகிற போது எதில் அடிப்பீர்கள்? ஜென்ரலி நாங்க டிவி பாக்குறப்போ தான். நான் அந்த டைம்ல வந்து எஸ்கேப் ஆக சான்ஸே இல்லை. நான் 2 பேர் சேர்ந்து தான் டிவி பார்ப்போம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். சோ டிவி பாக்குற பக்கத்துலயே இது இருக்கும் அண்ட் ரிமோட் கையிலேயே இருக்கும். சோ 2 வச்சு அப்படியே 2 வச்சு எப்படி அது வந்து ஷாக் வரும்ல, அது சூடு வைக்கலாம்ல அந்த மாதிரி. என்னம்மா பழைய ஜெய்சங்கர் படத்துல வர்ற வில்லன் மாதிரி சொல்றீங்க? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத, நான் கொஞ்சம் ரக்கடான ஆளு. ட்ரை பண்ணுங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. மாதிரி இருக்கும்ல, கொசு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? பழசு, பழைய காமெடி பழசு. போயிருங்க. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பாப்போம். நீங்கம்மா இது அது போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஹேண்ட்பேக் மட்டும் அடிச்சது இல்ல. ஏன் ஹேண்ட்பேக்ல அடிக்கிறது இல்ல? ஹேண்ட்பேக் பிஞ்சிடும்ல சார், அது என்னோட ப்ராப்பர்ட்டி, அது மட்டும் எங்களுது.
இதுல மட்டும் தெளிவா இப்போ எதை பயன்படுத்த போறீங்க? எல்லாமே போர் அடிச்சிருச்சு, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். அருவா இருந்துச்சு தம்பி, எடுத்துருவாங்க. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். பாட்டில் எங்க தம்பி எங்க இருக்காப்ல? வாங்க. ஓகே, வேற எங்க அடிக்கலாம்? இல்ல நார்மலா என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறாங்க. இதெல்லாம் விட பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்குங்க சார், கை. கை சூப்பர் சார். அது என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் தேவையில்லை. எப்படி இருக்கு? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கை வரும் சார் நடுவுல. சந்தோஷம் தந்திட வேண்டும், கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமா என்று ஆனதே. ஒரு மாசம் சொல்லுவாரு சார், நீ என்ன அடிச்சுட்டல போ, நீ எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டே இருப்ப. அந்த குழந்தை, அந்த சைல்டிஷ்னஸ். இல்ல எனக்கு ஓகே, இன்சூரன்ஸ்லாம் இருக்கா? இனிமேல் எடுத்து வச்சுக்கிறேன் சார். நீங்களா கல்யாணத்துக்கு முன்னாலே எடுத்துருக்கணும். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நீங்க பில்லோ பில்லோ வச்சு தான் அடிப்பீங்க. பில்லோ வச்சு அடிக்கிறது நம்ம கோவத்துல அடிச்சிடுறோம், அவங்களுக்கு வந்து அவ்வளோ வலி இருக்காதுல்ல. ஓ, கோவத்தை காட்டின மாதிரி ஆச்சு, அடிபட்டாலும் அதிகமா பெயின் இருக்காது அவங்களுக்கு. ஆமை மேல உனக்கு அவ்வளவு வெறியா? தம்பி வாங்க, தலைவாணியில அடி வாங்கலாம் கொடுத்து வைக்கிறோம். அங்க ஒரு பாட்டுலாம் வெறி கொண்டு தெரியுது, அந்த ஆளை நினைச்சுதான் கவலையில இருக்கேன். செய்வீங்களா? டென்ஷன் ஆக்குவீங்களா? டென்ஷன் ஆக்குவீங்களா? டென்ஷன் ஆக்குவீங்களா? நோட்டி சொல்வீங்களா? சொல்ற பிச்சு கேட்பீங்களா? ரொம்ப மரியாதையா பேசுவாங்க. ஹலோ, அவங்க கோவமா இருக்குன்றது அதுலயே தெரிஞ்சிடும். சரி ராக்கெட், நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தான்டா இருப்பேன். ஆனாலும் நான் வந்து சம்டைம்ஸ்லாம் நைட் முழிச்சிருந்து அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு ஒரு டியூஷன்லாம் எடுத்துட்டு அந்த டியூஷனுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் தூங்குவேன். ஏன்னா கடமை நமக்கு முக்கியம்ல. கண்டிப்பா. எக்ஸ்ட்ரீமா கெஞ்சுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. கால்ல வேணா விழுவா அப்படின்னு கூட கேக்குற மாதிரி தோணும். ஏய், அத சாதி கட்டல, இப்ப அவன் கால் ஒண்ணுனே எலிவேட் பண்ற கால வேணும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். அதாவது நம்ம பண்ண தப்புக்கு நம்ம போய் காலில் விழுந்தா பரவாயில்ல, ஆனா தப்பு அவங்க பண்ணிருப்பாங்க, ஆனா அதுக்கு சமாதானப்படுத்துக்கு நம்ம காலில் விழுவோம். என்ன நான் 100% பைத்தியக்கார கூதி. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போடாங்கடி வந்துருச்சு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.